24ஆம் தேதி பொது காலத்துடைய 21வது நாளில் இறைவன் நமக்கு என்றும் ஆதரவாக இருக்கிறார் என்பதை குறித்து லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 22-30 வசனங்களை பார்க்கிறோம். இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்போது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தான் என்று கேட்டார். அதற்கு அவர் அவரிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைந்து வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போகும். வீட்டு உரிமையாளர் எழுந்து கதவை திறந்து கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தது எனக்கு தெரியாது என்பதை கூறுவார். அப்போது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீர் என்று சொல்வீர்கள். ஆனால் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரை அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்லுவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப் இறைவாக்கினர் யாவும் இறையாட்சி ஊட்டப்பட்டு இருப்பதையும் நீங்கள் புறமே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சி போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் மக்கள் வந்து அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையானோர் கடைசியாவர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, ஆண்டவராகிய இயேசு ஊர்கள் நகரில் தோறும் கற்பித்து எருசலேம் நோக்கி பயணம். எருசலேம் என்பதே தாம் பாடுபட்டு தன்னை ஜீவனை கொடுக்க வேண்டும். அதுதான் லூக்கா 9வது அதிகாரத்தில் எருசலேம் போய் ஒரு சமாரியா வழியாக அவர்களை அனுமதித்தது. எருசலேம் நோக்கமாக இருந்தார். எருசலேமை நோக்கமாக இருந்தார். அதைதான் லூக்கா நற்செய்தியில் இந்த வெற்றி பவனி சென்ற பிறகு சொல்லி பார்த்தார். கண்ணீர் விழித்தார். எருசலேமி கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பது இத்தன்முறை பாடுபட்டேன், ஆனால் தேவன் அந்த காலத்தில் அறியாமல் போனாயே என்று சொல்லிவிட்டார். ஆகவேதான் லூக்கா 13:23 மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டதற்கு ஆண்டவர் சொன்ன பதில், இடுக்கமான வாயில் வழியே நுழைய வருந்தி முயலும். Trying to enter into the narrow door. இடுக்கமான வாயில் வழியே வருந்தி நுழையும் முயலும். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல மீண்டும் இயலாமல் போகிறார். வாழ்வுக்கு செல்லுவது குறுகி, அழிவுக்கு செல்வது பரந்து. 10:7-13-14 வாழ்வுக்கு செல்லும் குறுகி. The way of the life is narrow. அது ஆண்டவர் தான். அதுதான் யோவான் 10:2, நான் என் வாயில் என் வழியாய் நுழைய, நான் வாயிலாக இருக்கும் 10:1 சொல்லப்படும். நான் என் வாயில் என் வழியாய் நுழைய வீட்டுக்கு வருவான், உள்ளே போவான், இருட்டின் செய் நான் வெளியே வருவான். எல்லா தீமைகள் பொல்லாப்புகள் தீ சக்தி வெளியே வரும். மேய்ச்சலை கண்டது, we find the pasture. ஆகவேதான் வாயில் காப்போனாக இருப்பது இவ்வளவு மேலானது. 1000 நாள் இருப்பது ஆண்டோடைய சன்னிதானத்தில் வாயில் காப்போனாக இருப்பது இவ்வளவு மேலானது. வருந்தி முயல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேண்டாம், நான் கதவை கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து விரும்புகிறேன், அவருக்கு விரும்புகிறார். திருவெளிப்பாடு 3:8 பார்க்கிறோம். இதோ நான் திறக்கப்பட்டதா, மூடப்பட்டதா, தாவீது திறவு கோயில் வீட்டை எஸ்ஐயா 22:22 பார்க்கிறோம். அதான் விண்ணகத்தின் திறவுகோல், இல்லத்தின் திறவு, இதையெல்லாம் நீ அவிழ்ப்பாயாக, அவிழ்ப்பம் வைக்கப்படும். எதையெல்லாம் கட்டுவாய், அதுவும் விண்ணகத்தில் கட்டப்படும் என்று பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இதனால்தான் 22:23 சொல்வார், மானிட மகன் துன்பப்படணும், வேதனைப்படணும், கொள்ளுவார். அதான் பேர் சொன்னார், நீ துன்பப்படக்கூடாது, நீ பின்னால் இருக்க சாத்தானே, இது உன்னுடைய எண்ணங்கள், தேவனுடைய கருத்துகள் எண்ணங்கள், நீ மனித பிரகாரமாக எண்ணுகிறார் என்று நாம் சாத்தானே என்று அவர் பின்னோக்கி போய் சொல்கிறார். உண்மையிலே வாழ்வுக்கு செல்லும் வழி அகன்றதாக இருக்கிறது. நாம் வருந்தி முயலவை trying to enter the narrow. ஒரு கதவு சிறிய கதவாக இருந்தால் தலையில் விட்டு போவோம், காலம் உறுப்பிச்சு போவாங்க. நாம் தன்னலம் தொடர்ந்து என்னை பின்பற்றி எல்லாத்தையும் 14:24 தினயோசல் ஏகத்திய பிராசம் போவோம். தன்னலம் தொடர்ந்து தன் சிலுவையை சுமந்து நாள்தோறும் 9:23 அவர் பின்னி செல்ல வேண்டும். இயேசுதான் வாயில், அவர் வழியாகத்தான் நாம் செல்ல வேண்டும். மிகச்சிறப்பாக கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் எல்லா திசையிலிருந்து வருவார். அந்த ஆபிரகாம் பழைய ஈசாக்கு
யாக்கோப்பு அனைவரும் உட்பட்டிருப்பதை கள்ளத்தை பார்க்கும்போது அந்த வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இரையாட்சி என்போடு எல்லா திசை மக்கள் பங்கி வந்தோம். இந்த ஜாதி மதம் என்றெல்லாம் இல்லை. வருகின்ற தெற்கில் மக்கள் பந்தியில் அமர்வார்கள். ஆனால் நீங்கள் அமர மாட்டீர்கள். கடைசியாக ஒருவரை பின்னால் தெரியார்கள். நான் ஒருவர் எல்லாமே தெரியும், நான் கிறிஸ்தவன் எல்லாத்தையும் பங்கு கொண்டாங்க. Granted for ticket, no. We are side to enter into the kingdom. But he told him, தன்னலம் தொடர்ந்து தன் சிறுவை சுமந்து குழந்தைகளாக மாற விண்ணகத்தில் சேர முடியாது என்று சொல்லி ஆகவே தன்னை குறித்து நாம் தான் மார்க் 10:17 என்று பார்க்கிறோம். நாம் முடிவில்லா வாழ்க்கை என்ன செய்யணும்? இந்த விதத்தை ஏழையை கொடுத்து விட்டு விண்ணக செலுத்தி இதுவரையே வெண்ணி போலும். அதாவது பின்பற்ற முடியும். பின்பற்றினால்தான் நாம் அந்த நாம் நேரத்திற்கு ஸ்ட்ரைட் இருக்கிற நாம் அவருக்கு அவர் நமக்கு முன்னே செல்கிறார். நாம் அவர் பின்னே செல்ல வேண்டும். அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இல்லாமல் கதையை எங்களுக்காக வழிகளை ஆயத்தப்படுத்தி நாளை வழி சக்தி என் வழியா என்று யாரும் பிதாவிடத்தில் செல்ல முடியாது என்று சொல்லியிருக்கு. வழியாய் தாங்கள் செல்ல நீங்களை இடப்படுத்தி பரிசுத்தமாக்கி வழி நடத்தும்.